வச்சு குரல் நீ என்ன நியூ என்ட்ரியா? ஆமாம் ஆமாம், எல்லார பற்றியும் நீ சொல்கிற. இப்போ உன்னை பற்றி பார்ப்போமா? தயவுசெய்து ஆட்டிசம் வந்த உன் பிள்ளைய பார்க்காம ஊர் மேய்ஞ்சிட்டு தெரிஞ்சதானே உன் புருஷன் செருப்பால் அடித்து பற்றி விட்டார். ஆக்சுவலாக ராஜேஷ் தம்பி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ ஒரு லைவ் விடுறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 4 வீடியோ, ஒரு 3 லைவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கம்யூனிட்டி போஸ்ட்டு. இவளுக்கு வீட்டில் வேலையே இருக்காது போல். மெயினாக இவளுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்த பெண்கள், ஒழுங்கீனமான பெண்கள், கேவலமான இது செய்யும், அதாவது வியாபாரம் பண்ணுற பெண்கள், இந்த மாதிரி பெண்களுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறான். ஸோ இவளே அப்படி தான் இருப்பாளோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால தான் நல்ல பெண்கள் யாருமே, நல்ல குடும்பத்தில் பிறந்த யாருமே இந்த மாதிரி ஒழுங்கீனமான பெண்களுக்கு ஆதரவு தர மாட்டாங்க. ஒருவேளை அவங்க திருந்தி அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டு வருந்தி அவங்க நல்லபடியா, குழந்தைக்கு ஆட்டிசமா பாருங்க, இப்படி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நீ எதுக்கடி ஊர் நாயம் பேசிக்கிட்டு இருக்க? போய் பிள்ளைய பாருடி, வந்துட்டா ஆயத்துக்கு ஆதரவு தரானா சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். அவன் குழந்தைக்கு ஆட்டிசமா பாருங்க, இப்படி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நீ எதுக்கடி ஊர் நாயம் பேசிக்கிட்டு இருக்க? போய் பிள்ளைய பாருடி, வந்துட்டா ஆயத்துக்கிட்ட ஓடி போ. ரேவதி பாஸ்கர் சிஸ் ஹாய். ஆதரவு தந்தாங்க. அது ஒரு கண்டென்ட் பொறி இருக்குது. அது ஊர்ல இருக்கிற ப்ராஸ்டிட்யூட் மொத்தமும் கொடிக்கு நிக்கும். சிரிக்குது என்னத்துக்கும் தெரியல. ஓகே, என்ன வேசி குரல்? வேசி குரலா தம்பி? ஆனா இவ்வளோ காண்டா நீங்க அந்த லைன் போடுறீங்க அப்படின்னா அந்த பொம்பளை எப்படிப்பட்ட கேடுகட்ட பொம்பளைன்னு எனக்கு புரியுது. நீ ஃபஸ்ட்டு நம்மளும் முஸ்லீம், ஓடுகாலியும் முஸ்லீம்னு தானே அங்கே சொம்பு தூக்க போனேன். அவ முஸ்லீமா? அது கூட எனக்கு தெரியாது. அங்கே சொம்பு தூக்க போனேன். ஒரு மென்டல் தொல்லை கூட, என்னது, ஒரு மென்டல் தொலை கூட ஓலை போடுது. காட்டெருமை பெத்த பிள்ளைக்கு சோறு போடாமல் ஒரு மென்டல் தோழா கூட ஓலா போடுது. காட்டெருமை பெத்த பிள்ளைக்கு சோறு போடாமல் சுற்றுது. ஓடுகாலி இதுங்க 3க்கும் குரல் கொடுத்தா நீ வேசி குரல் தானே? கன்ஃபார்ம்டா ஒரே லைன்ல நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டீங்க தம்பி. நான் தான் அது 5 நிமிஷமா விளக்கி நிற்கிறேன். எனக்கு சொல்ல தெரியல, நீங்க கன்ஃபார்மா சொல்லிட்டீங்க. பர்சனலா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். கரெக்டா சொல்லிட்டீங்க தம்பி. எனக்கு அதுதான் சொல்ல தெரியல. வேசி குரல் தான் அது. அக்கா மாமி